கல்வியில் சிறந்த நமது தமிழ்நாட்டின் நிலைமை என்னவாக இருக்கிறது? தேசிய சராசரி தொடக்க பள்ளியிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை அல்லது மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு வரை உள்ள ஒட்டுமொத்தமான பள்ளி கல்வியிலும் இடைநிற்றலுடைய எண்ணிக்கை 9.5 விழுக்காட்டிலிருந்து 11.5 விழுக்காடு சராசரியாக. இது சராசரி விகிதாச்சாரம். அந்த தேசிய சராசரியோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் ட்ராப் அவுட், இந்த பள்ளி இடைநிற்றல் விழுக்காடு ஓரளவு பரவாயில்லை, அல்லது மிக குறைவினே சொல்லலாம். 2.7 விழுக்காடு தான். ஆனால் இதிலும் இன்னொரு நமக்கும் தமிழ்நாட்டிலும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் இந்த அறிக்கையில் இருக்கிறது. 9லிருந்து 10ஆம் வரைக்கும் போகும்போது இந்த பசங்க, மாணவர்கள், ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் படிப்பை நிறுத்திட்டு வெளியேறுகிறாங்க. இது 8.5 விழுக்காடாக அதிகரித்திருக்கிறது. பெண் குழந்தைகளுடைய ட்ராப் அவுட், பள்ளி இடைநிற்றல் அப்படிங்கிறது 4.4 விழுக்காடாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இந்த ஆண் குழந்தைகளுடைய இடைநிற்றல் என்னவாக இருக்கிறது, ஏன் அப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதில் அவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார சமூக பின்னணி, வறுமை காரணமாக குழந்தை தொழிலாளர்கள் முறைக்கு இந்த சிறுவர்கள் சென்று விடுகிறார்கள். அவர்கள் மூலமாக பொருள் ஈட்ட வேண்டிய நிலை, நெருக்கடி அந்த குடும்பங்களுக்கு இருக்கிறது என்ற யதார்த்தம் இந்த அறிக்கையிலே பிரதிபலித்திருக்கிறது. இது இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், கல்வியில் நாம் முழுமையாக முன்னேறிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் அதிலே இந்த பிரச்சனை இருக்கிறது, உள்ளே இருக்கிறது. மாநிலம் முழுவதும் ஓராசிரியர் பள்ளி, அந்த ஓராசிரியர் பள்ளியினுடைய எண்ணிக்கை 3600 தாண்டி விட்டது. இந்த ஓராசிரியர் பள்ளியாக ஏன் வருது அப்படின்னா, மாணவர்களுடைய சேர்க்கை குறைய குறைய ஒரு 4-5 வகுப்பு, ஒரு 50 பேர், 10 பேர், 20 பேர் தான் அந்த பிள்ளைகள் இருக்குன்னா, 5ஆம் வகுப்பு வரை உள்ள தொடக்க பள்ளிகளில் இந்த 5 வகுப்புகளுக்கும் ஒரே ஆசிரியர். அதுதான் ஓராசிரியர் பள்ளி. இந்த பள்ளிகள் இன்னும் போக போக என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகளும் குறைய குறைய அந்த பள்ளியை மூடிடுவாங்க. இந்த நிலை அதிகரித்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில்.